அனைவருக்கும் வணக்கம். ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி சஷ்டி திதி திங்கட்கிழமை அன்று, திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும், முருகனுக்கு நீங்கள் எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மற்றும் நம்மளுடைய வேண்டிய வரங்கள் நம்ம குழந்தைங்களுக்காக மட்டும் கிடையாது, நமக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கணும், நமக்கு ஏதாவது ஒரு சொந்த வீடு அமையணும், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னாலும் நம்ம முருகனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்னா வெற்றிலை தீபம் தான் நீங்கள் ஏற்றணும். முருகனுக்கு வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை எடுத்து நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து முருகனுக்கு ஒரு நெய் தீபமாக ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். கந்த சஷ்டி கவசமோ அல்லது வேல்மாறலோ அல்லது திருப்புகளோ நீங்கள் பாராயணம் செய்து வழிபாடு செய்யலாம். முருகனுடைய படம் இருக்குது அப்படின்னா படத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து வெற்றிலையில் 6 வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நடுவில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்தோ அல்லது 6 தீபம் ஏற்றி வைத்தோ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு நமக்கு சொந்த வீடு அமையும். மற்றும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்னா ஒரு பேப்பரில் முருகா எனக்கு சொந்த வீடு அமைய வேண்டும், உன் அருள் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறத எழுதி நம்ம முருகனுடைய பாதத்தில் நம்ம வச்சிடணும். அப்படி வைத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் முருகனுக்கு எழுதி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அது நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும், செல்வங்கள் பெருக வேண்டும், எனக்கு தொழில் வச்சுருக்கேன் அது நல்லபடியாக நடக்கணும், எனக்கு சம்பள உயர்வாகணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முருகனுக்கு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வெற்றிலை தீபமாக இருக்கலாம் அல்லது நார்மலாக அகல் விளக்கில் முருகனுக்கு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. செவ்வரளி பூக்கள் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. 1 ரூபாய் நாணயமாக 11 ரூபாய் நாணயம் வைத்து முடிச்சு போல் கட்டி முருகன்கிட்ட அவங்க உள்ளங்கையில் வச்சு எனக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கணும், வருமானம் அதிகரிக்க வேண்டும், முருகா நீ தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு நீங்கள் முருகன் பாதத்தில் வச்சுருங்க. உங்களுக்கு நினைச்சபடியே உங்களுக்கு வேலை சம்பள உயர்வு அதிகரிக்கும், நல்ல வேலை கிடைக்கும். வேல்மாறலில் அந்த 4 வரி இருக்குது பார்த்தீங்களா, திருத்தணியில் உதித்தருளும் அந்த வரி 4 வரியை நீங்கள் ஒரு 6 முறையோ 12 முறையோ 108 முறையோ நீங்கள் சொல்லலாம். 6 முறை சொன்னால் கூட போதும். நிச்சயமாக சிறப்பான வேலை அமையும், வருமானம் அதிகரிக்கும், ஒரு மன தைரியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும், ஒரு நம்பிக்கை பிறக்கும், அதாவது நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் வேண்டி நினைப்பவர்கள், இந்த குழந்தை பாக்கியம் வேண்டி நினைப்பவருக்கு அதிகமாக மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது அடுத்தவர்களால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு அதிகமான கவலைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த சுற்றி இருக்கிற ஆளுங்க கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுடைய கவலைகள் தீரணும் அப்படின்னு முருகன்கிட்ட போயிட்டு சரணாகதியோடு அடைஞ்சு எனக்கு நீ தான் குழந்தை கொடுக்கணும் முருகா, நீயே எனக்கு பிறக்கணும், எனக்கு சீக்கிரமாக கொடு அப்படிங்கிறத சரணாகதியோடு 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஒரு நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு முருகனுடைய படத்திற்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து உங்கள் கையில் என்ன பூக்கள் இருக்கோ செவ்வரளி பூக்களை அலங்காரம் செய்துட்டு ஒரு டம்ளர் பாலில் தேன் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்துட்டு அதை பிரசாதமாக நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் முருகா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் குகனை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறையோ அல்லது 6 முறையோ 27 முறையோ சொல்லுங்கள். சொல்லி பூக்களால் செவ்வரளி பூக்களோ அல்லது மலர்கள் நமக்கு நிறையா மலர்கள் கிடைக்கும் போது அதால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள், அல்லது விபூதியால் கூட அர்ச்சனை பண்ணி தினமும் அந்த விபூதியை வைத்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கொடுங்க, அடுத்த சஷ்டிக்குள்ளே எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. திங்கட்கிழமை அன்று சஷ்டி இருப்பேன்னா அடுத்த சஷ்டி வர்றதுக்குள்ளே எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க முருகா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை கட்டாயமாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நான் உன்னை தான் நம்புகிறேன், நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு கொடுப்பார், நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுப்பார். நம்பிக்கையுடன் இருங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம முருகனை நம்பி சரணாகதியோடு இருந்தோம் அப்படின்னா அவர் நம்மளை கைவிட போகிறது கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு பொறுமையோடு நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா அவர் நமக்கு கைக்கு மேலே பலன் நிச்சயமாக கொடுப்பாரு. எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை பிறக்காமல் போக போகிறதே கிடையாது. இறைவன் எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம் கொடுக்கத்தான் செய்வார். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், அதற்காக நமக்கு இன்னும்
நமக்கு குழந்தை பிறக்கலன்னு அதுக்குள்ளேயே நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பேர் நிறைய பேர் குழந்தை இல்லாத ஃபுல்லாக அவங்கக்கிட்ட கேட்டால் டிப்ரெஷனாக இருக்குது, கவலையாக இருக்குது. எதற்கு அப்படின்னு, எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற கவலையோட மற்றவர்களால் தான் அதிகமாக கவலை இருக்குது. எந்நேரம் ஊருக்கு போக முடியல, ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சொந்த ஊருக்கே போக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிறக்கலை அப்படிங்கிற கவலையோட மற்றவர்களால் தான் அவங்க அதிகமாக மன அழுத்தத்துடன் மனக்கவலையுடன் இருக்கிறாங்க. அதை முருகன்கிட்ட தெரிவிங்க, முருகன்கிட்ட சொல்லுங்கள். அதுவும் உங்களுடைய உறவினர்களே இந்த மாதிரி உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய காயம். அவங்களுக்கு புரிய வைங்க. மற்றும் நீங்கள் முருகன்கிட்ட வந்து கேளுங்க, நான் ரொம்ப வேதனையில் இருக்கேன் முருகா, என்னுடைய வேதனை நீ தான் சரிப்படுத்து, உன்னால் மட்டும்தான் முடியும், நீ தான் எனக்கு வந்து சரிப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து கேட்டு பாருங்கள். முருகன் வந்து கட்டாயமாக உங்களுடைய கண்ணீரை வந்து துடைத்து விடுவார். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார், சொந்த வீடு அமைய யோகத்தை கொடுப்பார், அனைத்து சகல செல்வத்தையும் அவர் அள்ளி கொடுப்பார். நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் நம்ம முருகனை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு நம்பிக்கையுடன் இருக்கணும். ஏன் முருகன் எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு வந்து முருகர் கொடுத்துருவார். அதனால் வந்து நம்பிக்கை மட்டும் நீங்கள் எப்போதுமே இழக்காதீங்க, கட்டாயமாக அவர் கொடுப்பார். இந்த சஷ்டி திதி பார்த்திங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு வந்து சஷ்டி திதி வரும். இந்த புரட்டாசி மாதம் வந்து 7ஆம் தேதி தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டியும் வரும். வளர்பிறை சஷ்டிலையும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அல்லது பூஜை மட்டும் செய்யலாம். நீங்கள் வந்து நம்ம வந்து மாதம் வளர்பிறை சஷ்டிக்கு மட்டும் நம்ம குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருந்தால் போதாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக வளர்பிறை சஷ்டிக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் தேய்பிறை சஷ்டிக்கு விளக்காது ஏற்றி வைத்து முருகனுக்கு உகந்த நாள் என்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரதம் இல்லாட்ட கூட அவருக்கு உரிய நாள் என்று நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்க அப்படின்னா அந்த நாள் தேய்பிறை சஷ்டி என்றால் உங்கள் அனைத்து பிரச்சனையும் தீர்க்கும் அற்புதமான நாளாக இருக்கும். நீங்கள் வளர்பிறை சஷ்டிக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள், எல்லாமே சொந்த வீடு அல்லது வருமானம் எல்லாம் வேண்டும் நினைப்பவர்கள் விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் அல்லது பூஜை மட்டும் செய்யலாம். விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் காலையிலிருந்து நீங்கள் விரதம் இருந்து மாலை நேரம் பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம், பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து விரதம் இல்லை பூஜை மட்டும் வழிபாடு செய்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரம் 6 மணிக்கு நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும், சொந்த வீடம் வேண்டும் அப்படிங்கிறவங்க வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அபிஷேகத்திற்கு விபூதி, பால் இதெல்லாம் வாங்கி கொடுங்க, சந்தனம் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. சீக்கிரமாக உங்களுடைய கேட்ட வரங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சஷ்டி திதி என்று கந்த சஷ்டி கவசம் அது கட்டாயமாக படிக்கணும். நம்ம இல்லைன்னா பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம காதால் கேட்கணும். காலை மாலை 2 வேளையும் கந்த சஷ்டி கவசம் டிவிலையோ அல்லது ஃபோன்லேயோ போட்டுவிட்டு உங்களுடைய காதால் கேட்டு பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவலுடன், முருகன் பற்றிய தகவலுடன் அல்லது ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.